குளிச்சுட்டு வந்து தலையிலேருந்து துண்ட கழட்டினவொன்னே அப்படியே ஒரு அரிக்குது பாருங்க. பெரிய அரிப்பு. ஒரு ஷாம்பு பயங்கரமா வாசமா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தலையில ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேன் எடுத்திருக்கேன். எங்க அம்மா கிட்ட படுத்து மண்டையிலேருந்து ஒட்டிக்கிட்டு. அப்புறம் ஒரு சிலர் வந்து என் பதிவ போட மாட்டீங்க. ஒரு பையன் வந்து "ஏன்டி யா தேவ் ஆ என் பதிவ போட மாட்டியா? ஆள் பார்த்து போடுறியா?" நான் என்னங்க ஆள் பார்த்து மெசேஜ் படிச்சு பணமா வாங்குறேன்? இல்ல. ஏதோ நம்ம ஒரு ஆறுதலா, வழிகாட்டுதலா இருப்போம்னு இருக்கிறேன். புடிச்சவங்க பார்க்குறாங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு சிலர் வந்து அங்க அவங்க கேவலமான புத்திய வாந்தி எடுத்துட்டு போவாங்க. அத விடுங்க. அந்த பையன் வந்து என்ன கெட்ட கெட்ட வார்த்தையா போட்டு 2 நாள் தான் ஆகுது. அவங்கவங்க 2 மாசம் 3 மாசம் போட்ட பதிவுலாம் கிடக்கு. யாருமே வந்து ஒரு பிரச்சனை இப்ப இந்த பையன் சொன்ன பிரச்சனை எடுத்து நான் போட்டிருந்தேன்னா, இவன் எவ்வளோ கெட்டவன். நல்ல பையனா இருந்தா அந்த மாரி பேசியிருப்பாங்களா? அவங்களும் ஒரு பொண்ணு வீட்ல வேலை இருக்கும். அவங்க வீடியோ எடுத்து போடணும், எடிட் பண்ணணும், ஷெட்யூல் பண்ணணும், ஹேஷ்டேக் பண்ணணும், தம்ப்லைன் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், போடுற கமெண்ட்ஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணணும், லைக் பண்ணணும். இப்படி நெறைய இருக்குல்ல. அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, நம்ம சூழல் சிச்சுவேஷன புரிஞ்சுக்காம, அவங்க என்ன காசு பணத்துக்கா பண்றாங்க? இதெல்லாம் இல்லாம என்னைய வந்து ஆள் பார்த்து போடுறியான்னா, அந்த கிளி கிழிச்சா அப்படி அந்த பையன். அவசரப்பட்டு அந்த பையன நான் வந்து அந்த பையனோட பதிவு போட்டிருந்தா, அது தப்பா போயிருக்கும் இல்லையா? ஏன்னா, ஒரு நல்ல பையனா இருந்தா அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அவங்க என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து யாரு பதிவு போட்டாலும் நான் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி என்னோட கேள்வி கரெக்ட்டா பதில் சொல்றாங்களா நான் பார்ப்பேன். 2வது நான் எனக்கும் நெறைய வேலைகள் இருக்கும் சுத்தி. எனக்கும் நேரம் வேணும். பிளஸ் வந்து இன்னொரு ஃபோன் இருந்துச்சு. இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஃபோன் ஹேங் ஆகும். ஒரு புது ஃபோன் இருந்துச்சு. அத வந்து தம்பி எடுத்துட்டு போயிட்டான். இந்த ஒரு ஃபோன வச்சுக்கிட்டு என்னால பதிவு படிச்சு வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பதிவு நீங்க போட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் அத போடுவேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். கோச்சுக்காதீங்க தங்க பிள்ளைங்களா.